This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மே 7ஆம் தேதி பதவியேற்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்ததை அடுத்து 108 இடங்களை கைப்பற்றியுள்ளது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம். இந்நிலையில் மே 7ஆம் தேதி பதவியேற்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் விரைவில் புதிய அரசு பொறுப்பேற்க இருக்கும் நிலையில் ஏற்கனவே இதுகுறித்து தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபி ஆகியோர் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். பதவியேற்பு விழா குறித்து இந்த ஆலோசனையில் பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது விஜய் மே 7ஆம் தேதி பதவியேற்க இருப்பதாக தவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மே 7ஆம் தேதி பதவியேற்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அதேபோல இந்த பதவியேற்பு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், மே 7ஆம் தேதி பதவியேற்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. என்ன விவரம்? பூங்குழலி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தவேக தலைவர் விஜய் நேரடியாக சந்தித்து பேசினார். ஒவ்வொருடன் தனியாக சந்தித்து பேசும்போது அவர்களுடன் தன்னை முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கான பத்திரத்தில் கையொப்பம் பெற்றுக் கொண்டார். அப்போது தவேக தலைவர் விஜய் சட்டமன்ற உறுப்பினருடன் 3 நாட்கள் உங்களுக்கு சென்னையில் தங்குவதற்கான ஏற்பாடுகளை கட்சி சார்பாகவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், எனவே 3 நாட்களுக்கு தாங்கள் சென்னையிலே இருக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார். அதே போன்று 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக தான் பொறுப்பேற்க திட்டமிட்டிருப்பதாகவும், அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கும் போது விஜய் தெரிவித்திருப்பதாக நமக்கு அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். நாளை தமிழக ஆளுநரை சந்தித்து பதவியேற்பதற்கான அந்த கோரிக்கை மனுவை தவேக தலைவர் விஜய் வழங்க திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில நாளை மறுநாள் 7ஆம் தேதி அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகளை தவேக தலைவர் விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் கட்சியின் சார்பில் அதற்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இன்று காலை பட்டினப்பாக்கத்தில் நீலாங்கரையிலிருந்து தலைமை கட்சி அலுவலகத்துக்கு வந்த விஜய் முதற்கட்டமாக கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் தனித்து ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தனித்தனியாக விஜய் சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த முக்கிய செய்தி என்பது நமக்கு தெரிய வருகிறது. தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜய் மீண்டும் இன்று மாலை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்துக்கு செல்ல இருப்பதாகவும், அங்கு மீண்டும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா, அதே போன்று செங்கோட்டையன், அதே போன்று அவருடைய முக்கிய ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, அதே போல விஜயனுடைய நண்பர் விஷ்ணு ரெட்டி உள்ளிட்டோர் அடங்கிய குழு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சரவை கூட்டத்தையும் இறுதி செய்ய இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. கட்சியினுடைய நீண்ட நாட்களாக விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து செயல்பற்றக்கூடிய நபர்களுக்கும் இதில் முக்கியத்துவம் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று நீண்ட நாட்களாக கட்சியில, அதாவது மக்கள் இயக்கம் காலத்திலிருந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த நபர்கள், ஒரு சில நபர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு அடுத்த மாதத்திற்குள் வாரியத்தில் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்பது போன்ற பேச்சுகளும் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. நாளை மறுநாள், அதாவது 7ஆம் தேதி விஜய் முதல்வராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகளை மிக தீவிரமாக தமிழக வெற்றிக் கழகம் செய்ய தொடங்கி இருக்கிறது. பொங்கல் 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க இருப்பதாக பொறுப்பு ஆளுநருக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்து இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஏதாவது முடிவெடுக்கப்பட்டதா?
நிச்சயமா இது தொடர்பாக அவர் எம்எல்ஏக்களிடம் பேசவில்லை. இருப்பினும் கூட அவர் அதற்கு அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற வார்த்தையை மட்டும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். 7ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாகவும் 3 நாட்கள் நீங்கள் சென்னையிலே இருக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை கட்சி மேற்கொண்டிருப்பதாகவும், எனவே அதை மட்டும் அவர்களிடம் சொல்லிவிட்டு வெற்றி பெற்றதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போல அவருடைய முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர்கள் கையொப்பம் இடக்கூடிய அந்த படிவத்தை முழுமையாக நீங்கள் படித்துவிட்டு உங்களுக்கு சம்மதம் என்றால் கையொப்பம் இடுங்கள் என்ற வார்த்தைகளை கூறி அவர்களை படிக்க வைத்து அதன் பின்னரே கையொப்பம் வாங்கக்கூடிய பணிகளிலும் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். மற்றபடி கூட்டம் எந்தெந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், பெரும்பான்மை எப்படி நமக்கு கிடைக்கும் என்பது போன்ற விவரங்கள் அவர்களுக்கு முழுமையாக தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மிக தீவிரமாக தாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்பதை மட்டும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கலி மொத்தம் 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய சூழலில் எந்தெந்த கட்சி ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சந்தானம்? நிச்சயமா தவேகாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நேற்று ராகுல் காந்தி பேசும்போது அவரிடம் தங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று விஜய் கேட்டிருக்கிறார். அதுக்கும் இதுக்கும் டெல்லி தரப்புல ராகுல் காந்தி அதே போன்று காங்கிரஸ் கூடிய முக்கிய பிரமுகர்கள் இதற்கு சம்மதம் தெரிகிறது. அதே போன்று பாமக தரப்பிலும் ஏற்கனவே விஜய் மற்றும் அன்புமணி ராமதாஸ் தொலைபேசியில் அவ்வப்போது பேசக்கூடிய உறவுகள் இருக்காங்க. அதே போன்று தவேகாவினுடைய அரசியல் ஆலோசகர் ஆரோக்கியசாமி, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் மிக நெருக்கமாக இருப்பதன் காரணமாக அவர்களுடன் ஆதரவு கேட்கலாம் என்ற திட்டமிடல் இருந்தது. இருப்பினும் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்ல 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஆதரவு வேண்டும் என்றால் பாமக ஆதரவு இருந்தால் அவங்க ஆதரவு தருவார்களா என்ற கேள்வி இருந்ததன் காரணமாக தற்போது காங்கிரசிடம் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக எந்த கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது குறித்து அவர்கள் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மட்டும் விவாதிச்சிருக்காங்க. ஒருவேளை அதிமுகவுடன் கூட ஆதரவு பெறலாமா என்பது குறித்தான விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்தான விவரங்கள் முழுமையாக நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலே நிலவுகிறது. பொங்கலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.